செலெக்ஷன் ஆஃப் சைட் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்டை ஃபோன் பண்ணோம்னா என்ன மாதிரி நம்ம வந்து அதை செலெக்ஷன் பண்ணணும், சைட் செலெக்ஷன் பண்ணணுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் கோல். தெர்மல் பவர் பிளான்ட் பொறுத்தளவில் டர்பைன் ரன் பண்ணுறதுக்கு ஸ்டீம் தேவை. ஸோ ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா வாட்டரை ஹீட் பண்ணணும். ஸோ வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபயர் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கோல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெர் டே பார்த்திங்கன்னா 5000 6000 டன் வரை நமக்கு வந்து கோல் தேவைப்படும். ஸோ அந்த கோல் கிடைக்கிற மாதிரி நம்ம அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்து தான் நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஃபன் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ டர்பைனை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டீம் தேவை. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. ஸோ அதுக்கு வாட்டர் தேவைப்படும். டர்பைன்லேருந்து வரக்கூடிய ஸ்டீமை மறுபடியும் கூல் பண்ணுறதுக்கு கூலிங் சிஸ்டம், அதாவது கண்டென்சரில் பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து கூலிங் வாட்டர் தேவைப்படும். ஸோ அதுவும் ஒரு ரீசன், வாட்டரோட ரீசன். மூணாவது பார்த்திங்கன்னா கோல் பவர் பிளான்ட்டில் கோலை எரிஞ்சாச்சுன்னா அதுலேருந்து ஆஷ் வெளியே வரும். அந்த ஆஷ் வந்து ஃப்ளையிங் ஆஷாக இருக்கும். அது வந்து காற்றோட்ட கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நமக்கு வந்து வாட்டர் தேவைப்படும். ஸோ வாட்டரோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் லேபர். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் பொறுத்தளவில் எக்யூப்மெண்ட் அதிகமாக இருக்கும். டர்பைன், எக்னோமிஸ், பாய்லர் இந்த மாதிரி அதிகமாக எக்யூப்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபால்ட்டு வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷட்டவுன் டைமில் நம்ம அதோட மெயின்டெனன்ஸ் அதிகமாக பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக லேபர் அவைலபிலிட்டி வந்து நமக்கு நியரில் வந்து குறைஞ்ச ரேட்டில் குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 4 பார்த்திங்கன்னா ஆஷ் டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அந்த கோல் எரிக்கும்போது அதிகளவு ஆஷ் வெளியே வருது. ஸோ அந்த ஆஷ் வந்து நியரில் இருக்கிற மக்களை பாதிக்காத அளவுக்கு நம்ம அதை வந்து டிஸ்போசல் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் நியரில் இருக்குதான்னு சொல்லி கவனிக்கணும். ஸோ 5வது ஸ்பேஸ் ரிக்யூர்மெண்ட். தெர்மல் பவர் பிளான்ட் பொறுத்தளவில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னா எக்யூப்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா வாட்டரை கூல் பண்ணுறதும் சரி, பாய்லர் ஃபவுண்ட் பண்ணுறது, டர்பைன் எல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இடம் தேவைப்படும். ஸோ ஸ்பேஸ் ரிக்யூர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 ஏக்கர் வரையாவது இருக்கணும். நேச்சர் ஆஃப் லேண்ட். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்தாலே ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது ரொட்டேட்டிங்னு என்னென்னா அதிகமாக வைப்ரேஷன் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட், அதாவது பம்பு, டர்பைன், கம்ப்ரஸர் இந்த மாதிரி அதிகமாக வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் போடுற இடம் பார்த்திங்கன்னா லேண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வைப்ரேஷன் கம்மியாகும். ஸோ வந்து நேச்சர் ஆஃப் லேண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 7வது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நமக்கு வாட்டர் ஸ்டீமை ரெடி பண்ணுறதுக்கு கோல் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த கோல் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கொண்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குதா, அதாவது ரயில்வே சிஸ்டம் இருக்குதா. ஸோ இந்த மாதிரி நியரில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குதான்னு சொல்லி கவனிக்கணும். ஸோ 8வது பப்ளிக் ப்ராப்ளம். ஸோ இந்த தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்தாச்சுனால எக்யூப்மெண்ட்லேருந்து அதிகமாக ஹீட் வெளியே வரும். ஸோ அந்த ஹீட்னால் நியரில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதுலேருந்து அதிகமாக ஃப்ளை ஆஷ் வெளியே வரும். ஸோ வந்து சிம்னிலேருந்து அதிகமாக புகையும் வந்து நமக்கு தெர்மல் பவர் பிளான்ட் வெளியே வரும். ஸோ அதனால் வந்து நியரில் இருக்கிற பப்ளிக் வந்து எதுவும் ப்ராப்ளம் வருதான்னு சொல்லி கவனிக்கணும். 9வது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லோடு சென்டர். பவர் பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு போகணும். ஸோ அது அதிக டிஸ்டன்ஸ் இல்லாமல் நியர்லேயே இருந்துச்சுன்னா நமக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் வந்து கம்மியாகும்.